Hey hi guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல நாம ரீசன்ட்டா 2024ல ரிலீஸ் ஆன கில்லர் பாராடாக்ஸ்ன்ற ஒரு தரமான சீரிஸை தான் பார்க்க போறோம். மர்டர், சீரியல் கில்லர், ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்னு இந்த டிராமாவை பயங்கரமா கொண்டு போயிருக்காங்க. இந்த டிராமா கண்டிப்பா கிரைம் த்ரில்லர் ஃபேன்ஸுக்கு செம்ம ட்ரீட்டா இருக்க போகுது. சரி வாங்க இப்ப ரொம்ப பேசிட்டு இல்லாம கதைக்குள்ள போயிடலாம். கதையோட ஆரம்பத்திலே ஒரு வீட்டுல ரிலாக்ஸா படுத்துக்கிட்டு டிவியை பார்த்துட்டு இருக்க ஒருத்தனை தான் காட்டுறாங்க. இவன் வேற யாரும் கிடையாது, நம்ம கதையோடைய ஹீரோ டேங். டேங் இப்போ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கான். காலேஜ்ல ரொம்ப நல்லா படிக்கிற பையெல்லாம் கிடையாது, ரொம்ப ஆவரேஜ் தான். அவ்வளோ அந்த வேலையை செய்ய மாட்டான். வெளியே ஊதாரியா சுத்திட்டு இருக்கிறதால அவனுடைய அப்பா எப்ப பாரு ஏன்டா இப்படி உருப்பிடாம சுத்திட்டு இருக்கன்னு தான் கேட்டுட்டு இருப்பாரு. அவனும் அதுக்கு ரெடிமேடா ஒரு பதில் வச்சிருப்பான். காலேஜ் லீவ்ல கனடாக்கு வேலை விஷயமா போறேன்னு தான் சொல்லுவான். ஆனா கனடாக்கு உண்மையாவே வேலை விஷயமெல்லாம் போல, சும்மா ட்ரிப்புக்கு தான் போறான். ஹீரோக்கு ஒரு அக்கா இருக்காங்க. அவங்களுக்கு கூடிய சீக்கிரமாவே மேரேஜ் ஆக போறதால வீட்டுல ரொம்ப பரபரப்பா எல்லா விஷயத்தையும் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு காலேஜ்ல 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதுல ஒருத்தன் பேரு ஹவானு, இன்னொருத்தி பேரு மியாங். இதுல ஹவானு ஹீரோ கூட ஹைஸ்கூல்ல படிச்ச ஃப்ரெண்டு தான். இப்ப ஹீரோ அவங்க கிட்ட ஹைஸ்கூல்ல நம்மளெல்லாம் பசங்க புள்ளி பண்ணுவாங்களேடா, அதெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு கேட்டுட்டு இருக்கான். அவனுடைய ஃப்ரெண்டா அதெல்லாம் ஞாபகம் இருக்குடா, அதெல்லாம் ஒரு மாதிரி கடுப்பா தான் இருக்கும், இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம்லடான்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோவும் நம்மளுடைய வாழ்க்கை ஹைஸ்கூலுக்கு அப்புறம் என்னமோ ரொம்ப போரா போற மாதிரி இருக்குடா, இன்ட்ரெஸ்டான விஷயம் எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அவனுடைய ஃப்ரெண்டுமே அந்த கனடா ட்ரிப்பை பத்தி தான் கேட்டுட்டு இருக்கான். அப்ப ஹீரோவோட ஃப்ரெண்டு மியாங்கு ஹீரோ போட்ட ஒரு போஸ்ட்டை பத்தி பேசிட்டு இருக்கா. சவுத் கொரியால எல்லாம் எல்லாருமே 2 வருஷம் மிலிட்டரி சர்வீஸ் பண்ணுவாங்கல்ல. ஹீரோ அந்த மிலிட்டரி சர்வீஸை முடிச்சுட்டு வந்து தான் ஒரு போஸ்ட்டை போட்டிருக்கான். அதுல ஹீரோ, நான் என்னுடைய மிலிட்டரி சர்வீஸை முடிச்சுட்டேன், ஒர்க்கிங் ஹாலிடேஸ்ல மறுபடியும் ஸ்கூலுக்கு போறேன், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் வேலை கிடைச்சிருச்சு, நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல, எனக்கு ஒரு மாதிரி கவலையா இருக்கு, அதனாலதான் இந்த போஸ்ட்டை போடுறேன்ற மாதிரி தான் அதை எழுதியிருக்கான். ஆனா அந்த போஸ்ட்டை போட்டு கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு, இன்னமும் ஹீரோ உருப்படல. எந்த ஒரு நல்ல வேலைக்கும் போகாம இப்போ பார்ட் டைமா சூப்பர் மார்க்கெட்ல தான் வேலை செஞ்சுட்டு இருக்கான். அதோட இவனுடைய காலேஜ் ரொம்ப தூரம்னு நினைக்கிறேன், அதனால வீட்டுல இருந்து போகாம ஒரு ரூம் எடுத்து தான் தங்கி இருக்கான். அப்பப்ப வீக்கெண்ட் ஆனா மட்டும் வீட்டுக்கு போயிட்டு வருவான் போல. இப்படியே டேங் அவனுடைய ரூமுக்கு போயிட்டு கனடா ட்ரிப்புக்கு போறான்ல, அதனால கனடாவை பத்தின வீடியோஸை பார்த்துட்டு இருக்கான். அதுல ஒரு லேடி கனடால இருக்கிற ஒரு பனிமலையை காட்டி சொர்க்கத்துக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்துக்கு வாங்க, பயங்கரமா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு அந்த மலையை பார்க்க இன்னும் ஆர்வம் அதிகமாயிடுது. அதனாலேயே என்னமோ கொஞ்ச நாள்லயே அந்த மலையோடைய போட்டோவை ஆர்டர் பண்ணி வாங்கிடுறான். வாங்கிட்டு அதை வீட்டுல மாட்டலான்னு சொல்லி ஆணி எடுக்கிறான். ஆனா அடிக்கிறதுக்கு சுத்தி எதுவுமே இல்லை. என்னமோ வச்சு அந்த ஆணி அடிக்க பாக்குறான், சுத்தமா முடியல. கடுப்பாய் அங்க இருந்து அப்படியே வேலைக்கு கிளம்பி போயிடுறான். சூப்பர் மார்க்கெட்ல வேலை செய்யும் போது கூட அந்த கனடாவை பத்தின வீடியோஸை தான் பார்த்துட்டு இருக்கான். அந்த டைம்ல குடி போதையில 2 பேர் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வராங்க. அதுல ஒருத்தன் ஹீரோ கிட்ட வந்து சிகரெட்டையும் ட்ரிங்க்ஸையும் ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆர்டர் பண்ணும்போது ஹீரோ கிட்ட நெக்லா பேசிட்டு விரலையெல்லாம் காட்டிட்டு இருக்கான். ஹீரோக்கும் கடுப்பா இருக்கு, இருந்தாலும் பொறுத்துக்கிட்டு அமைதியா இருக்கான். அந்த ஆளை ஆர்டர் பண்ண பொருள் எல்லாம் வெளியே எடுத்துட்டு சொல்லிட்டு அமைதியா போய் வெளியே உட்காந்துக்கிறான். ஹீரோ நேரா அந்த ஆள் கிட்ட போயிட்டு, சார் நீங்க ஆர்டர் பண்ண பொருளுக்கு காசு கொடுத்தீங்கன்னா நான் வெளியே எடுத்துட்டு வருவேன்னு சொல்ல அந்த ஆளு கடுப்பாயிடுறான். கூட இருந்த ஆளு நல்ல மனுஷன் போல அந்த ஆளை தடுத்து நிறுத்தி டேங்க உள்ள கூட்டிட்டு போய் தேவையான பொருள் எல்லாத்தையும் வாங்கிட்டு அதுக்கான காசையும் கட்டிட்டு அந்த ஆளையும் அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறான். அவனுங்க போன கொஞ்ச நேரத்திலே டேங்கோட பாஸ் வராரு. ஆனா பாஸ் ரொம்ப மும்முரமா மொபைல நோண்டிட்டு இருக்காரு. டேங்குக்கு ஆணி அடிக்கிறதுக்கு சுத்தி தேவைப்படுதுல, அதனால ஒரு சுத்தியை எடுத்துட்டு போட்டுமான்னு சொல்லி கேட்கறதுக்காக வரான். ஆனா பாஸ் ரொம்ப பிஸியா மொபைல நோண்டிட்டு உள்ள போயிடுறாரு. இவனும் சரி எடுத்து வச்சு போன்னு சொல்லிட்டு அதை பேக்ல எடுத்து வச்சுக்கிட்டு அவனுடைய ரூமுக்கு கிளம்பி வந்துகிட்டு இருக்கான். போற வழியில இவன் கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஆள் ஒரு மாதிரி பேசியிருந்தான்ல, அந்த ஆளு ரோட்டு ஓரத்துல படுத்து கிடக்குறான். இதை பார்த்த ஹீரோவும் இந்த ஆள் என்ன இங்க படுத்துட்டு இருக்கான், இவன் கூட ஒருத்தர் வந்தாரு, அவர் எங்க போனாருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்க அந்த ஆள் அங்கதான் நடந்து போய்கிட்டு இருக்காரு. ஹீரோ அவரை கூப்பிட்டு, உங்க கூட வந்தவர் அங்க படுத்து கிடக்குறாரு, மழை பெய்யற மாதிரி இருக்கு, நீங்க போய் அவரை கூப்பிட்டு போங்கன்னு சொல்ல அந்த ஆளு வாயை மூடிட்டு ஹீரோ அங்க இருந்து போக சொல்றான். ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க, அவரை போய் கூட்டு போங்க, மழை பெய்யற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கான். ஆனா அந்த ஆளு ஹீரோ அங்க இருந்து போக சொல்லிட்டே இருக்கான். ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. ஹீரோ டக்குன்னு கோவப்பட்டு விரல காட்டிடுறான். இவன் இப்படி விரல காட்டின விஷயத்தை கண்ணாடி மூலியமா அந்த ஆளு பாத்துறான். அந்த ஆளு செம கடுப்பாயி, என்கிட்டே விரல காட்டுறியா, போ சொன்னா போக மாட்டியாடா நீன்னு சொல்லி ஹீரோவை போட்டு பயங்கரமா அடிக்கிறான். ஹீரோக்கு இப்படி அடிவாங்க ஸ்கூல் டேஸ்ல பசங்க எல்லாம் இவனை அடிச்சு புள்ளி பண்ணிருப்பானுங்கல்ல, அது எல்லாமே தான் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. அதையெல்லாம் யோசிச்சுக்கிட்டு வாழ்க்கைன்றது ஒரு கேள்வி மாதிரியே அதுக்கு நிறைய மல்டிபிள் சாய்ஸான பதில் இருக்கும். அன்னைக்கு நான் ஏன் அதுல வேற ஒரு பதில சூஸ் பண்ணலன்றதை யோசிச்சுக்கிட்டு எங்க இருந்து அவனுக்கு கோவம் வந்துச்சுன்னு தெரியல, டக்குன்னு அவனுடைய பேக்ல இருந்த சுத்தி எடுத்து அந்த ஆள் தலையிலே அடிச்சிடறான். அந்த ஆள் அங்கேயே சுருண்டு விழுந்துடுறான். அந்த டைம்ல மழையும் பெய்ய ஆரம்பிச்சிருது. கீழே விழுந்த அந்த ஆளை கொஞ்ச நேரத்துல தட்டு தடுமாறி எழுந்து நடந்துகிட்டு இருக்கான். ஹீரோவும், சார் உங்களுக்கு ஒன்னாகல, தெரியாம அடிச்சிட்டேன் சார், என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். ஆனா எழுந்த அந்த ஆளு கொஞ்ச நேரத்திலே திரும்ப கீழே விழுந்து அங்கேயே செத்து போயிடுறான். ஹீரோ என்ன பண்றதுன்னே தெரியாம மூழ்கிட்டு இருக்கான். அப்ப யாரோ வர சத்தம் கேக்குது. என்னடான்னு பார்த்தா குடி போதையில 2 பேர் பேசிட்டு வந்துட்டு இருக்கானுங்க. ஆனா ஹீரோ இருக்கிற பக்கம் வராம பேசிட்டே வேற பக்கம் போயிடுறானுங்க. ஹீரோவும் இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப திடீர்னு ரெக்ஸ் எதுக்காக இங்க நின்னுட்டு இருக்குன்னு சொல்லி ஒரு குரல் கேக்குது. என்னடான்னு சொல்லி திரும்பி பார்த்தா ஒரு லேடி நாயோட நின்னுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த லேடிக்கு கண்ணு தெரியாது. அவங்களுடைய நாய் ரெக்ஸ் கிட்ட, ரெக்ஸ் எதுக்காக இங்க நின்னுட்டு இருக்க, வா நம்ம போலான்னு சொல்லி நடந்து வந்துகிட்டே இருக்காங்க. அந்த இறந்து போனால அவனுடைய பேக்ல இருக்கிற ஸ்பீக்கர் மூலியமா ஒரு பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்களும் என்ன இது பழைய பாட்டா இருக்கேன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே ஹீரோவை தாண்டி போறாங்க.
பண்றாங்க. ஹீரோக்கு அப்பதான் இவங்களுக்கு கண்ணு தெரியாதுன்ற விஷயம் புரியுது. அதனால ஹீரோ எந்த ஒரு சத்தமும் போடாம அமைதியா நின்னுட்டு இருக்கான். அப்ப அவங்களுடைய நாய் நேரா போயிட்டு அந்த இறந்து போனவன் பக்கத்துல போய் மோப்பம் பிடிச்சிட்டு இருக்கு. ஹீரோ பதட்டத்தோட உச்சிக்கே போயிடுறான். ஒருவேளை அவங்க தொட்டு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த லேடி ரெக்ஸ் தப்பான பக்கம் போய்கிட்டு இருக்கே, நம்ம இந்த பக்கம் போனோம்னு சொல்லிட்டு அந்த நாய் அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் தான் ஹீரோக்கு உயிரே வருது. வேக வேகமா கீழே விழுந்து அவனுடைய பேக் எடுத்துட்டு தலைதறிக்க வீட்டுக்கு ஓடி வந்துடுறான். வீட்டுக்கு வந்தவன் அவனுடைய ட்ரெஸ்ல இருக்கிற ரத்த கரையெல்லாம் தொடச்சிட்டு இருக்கும் போது அந்த இறந்து போனால அந்த ஆளு ஹீரோ கிட்ட பேசுற மாதிரி இருக்கு. நீ எனக்கு என்ன பண்ணிருக்க தெரியுதா? நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. எனக்கு மறதி வியாதி இருக்கிற ஒரு அம்மா இருக்காங்க, 3 பசங்க இருக்காங்க. இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டு நைட் எப்படி நீ தூங்குவேன்னு சொல்லி அந்த ஆள் பேசுற மாதிரி இருக்கு. ஹீரோ பயந்துட்டு நின்னுட்டு இருக்கான். ஒரு செகண்ட் அவனுடைய கண்ணு முன்னாடி இந்த கொலையால அவன் அரெஸ்ட் ஆகி போற மாதிரி எல்லாம் தோணுது. இதெல்லாம் யோசிச்சுட்டே வந்து பெட்ல படுக்கிறான். அப்ப யாரோ கதவை தட்டுற சத்தம் கேக்குது. என்னடான்னு சொல்லி போய் பார்த்தா ஹீரோவுடைய ஃப்ரெண்டு ஹவான் தான் வந்திருக்கான். அவனுடைய ஃப்ரெண்ட்ஸும் கூட போயிட்டு வெளியே நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கான். அதனால வீட்டுக்கு போனா மாட்டிப்போன்னு சொல்லி ஹீரோவுடைய வீட்டுல வந்து படுத்து தூங்கிடுறான். ஹீரோ படுத்துக்கிட்டு அவனுடைய மொபைல்ல தெரியாம கொலை பண்ணிட்டா அதுக்கான தண்டனையை குறைப்பாங்களான்னு சொல்லி சர்ச் பண்ணி எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அப்ப வெளியே போலீஸ் சைரன் சத்தம் கேக்குது. என்னடான்னு சொல்லி ஜன்னல் வழியா பார்த்தா அந்த கொலை நடந்துச்சுல அந்த இடத்துக்கு தற்செயலா அவனோ போயிருக்கான் போல. அவனை சந்தேகப்பட்டு போலீஸ் இப்ப அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த ஹீரோ வந்து படுத்துக்கிட்டு இதுக்கு முன்னாடி அவன் பண்ண தப்புங்களையும் அதுல இருந்து மாட்டாம தப்பிச்சதையும் பத்தி யோசிச்சுட்டு இருக்கான். ஒரு தடவை இவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தெரியாம ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப் உடைய பொண்ணு கூட நைட் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பான். அந்த டைம்ல டேங்கோடைய கேர்ள் ஃப்ரெண்ட் இவனுக்கு போட்ட ப்ராமிஸ் ரிங் கீழே எங்கேயோ விழுந்துட்டு இருக்கும். அதை ஒரு வழியா கண்டுபிடிச்சு எடுத்து வச்சிருந்திருப்பான். அதை கண்டுபிடிச்சதால என்னமோ அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட மாட்டாம அந்த டைம்ல தப்பிச்சிருப்பான். அது மட்டும் இல்லாம ஹீரோவுடைய ஃப்ரெண்ட் அவான் இருக்கான்ல, அவனுடைய டேப் ஒரு தடவை காணாம போயிட்டு இருக்கும். அது ஆக்சுவலா ஹீரோ தான் கண்டுபிடிச்சு எடுத்து வச்சிருந்திருப்பான். அது அவன் ஹவான் கிட்ட கொடுக்கலான்னு பார்க்கும்போது ஹவான் அந்த புள்ளி பசங்க இருப்பானுங்கல்ல, அவனுங்க தான் இவனுடைய டேபை எடுத்துருக்கணும்னு சொல்லி அவனுங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்க. ஹீரோவும் வந்த வரைக்கும் லாபம்னு சொல்லி ஹவான் கிட்ட அந்த டேபை கொடுக்காம எடுத்து வச்சிருந்திருப்பான். ஆனா இது வரைக்குமே அவன் ஹவான் கிட்ட மாட்டல. இதெல்லாம் யோசிச்சு பார்த்தவன் இப்ப அவனுடைய ஃப்ரெண்டு கிட்ட, ஏண்டா நீ நைட் எத்தனை மணிக்குடா வந்தன்னு சொல்லி கேட்க, ஹவானு 11 மணிக்குடான்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ அவங்க கிட்ட, ஏண்டா நான் சூப்பர் மார்க்கெட்ல இருந்து 10 மணிக்கு வந்தேன், நான் வீட்டுக்கு வந்தப்ப தானே நீயும் வந்த, அப்ப நீ 10 மணிக்கு தாண்டா வந்திருக்கணும்னு சொல்லி ஹவானுடைய மைண்டை மாத்த பாக்குறான். ஏன்னா நாளை பின்ன ஹவான் கிட்ட கேட்டா அவன் 10 மணின்னு சொல்லிட்டானா ஹீரோ தப்பிச்சுக்கலாம்ல, அதுக்காக தான் இப்படி பண்றான். ஆனா ஹவான் அந்த குடி போதையிலுமே தெளிவா, டேய் நான் நைட்டு ஃபுல்லா ஸ்போர்ட்ஸ் பார்த்துட்டு தான் வந்தேன், எப்படியோ 11 மணிக்கு தாண்டா முடிஞ்சிருக்கும், நான் 11 மணிக்கு தாண்டா வந்தேன்னு சொல்லி தெளிவா சொல்றான். ஹீரோக்கு என்ன செய்யறதுனே புரியல. அப்பதான் ஹீரோக்கு ஒரு முக்கியமான விஷயமே ஞாபகம் வருது. இவன் சூப்பர் மார்க்கெட்ல இருந்து ஒரு சுத்தி எடுத்துட்டு வந்தான்ல, அதை வச்சு தானே கொலைய பண்ணிருப்பான். அந்த சுத்தியை எடுத்துட்டு வராம அந்த இடத்துல விட்டு வந்திருக்கான். இது ஞாபகம் வந்ததுமே போச்சுடா நீ செத்தடான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில அந்த கொலை நடந்த இடத்துல காட்டுறாங்க. அந்த இடத்துல இறந்து போயிருக்கிறது ஹீரோ கொலை பண்ண ஆள் மட்டும் கிடையாது, அந்த வயசான ஆளுமே தான். ஹீரோ கொலை பண்ண ஆள் தான் அந்த வயசானவரை கொலை பண்ணிருப்பான் போல. இப்ப இந்த கேஸை விசாரிக்கிறதுக்கு ஜாங்னு சொல்லி ஒரு டிடெக்டிவ் வந்திருக்காரு. ஆக்சுவலா அந்த கொலை நடந்த இடத்துல ஒரு புது பில்டிங் கட்ட போறாங்க. அதனால அங்க இருக்கிற நிறைய பொருளுங்களை இடம் மாத்திட்டாங்க. அதுல அங்க இருக்கிற சிசிடிவி கேமராங்களுமே ஒண்ணுதான். அதனால போலீஸுக்கு எந்த ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜுமே கிடைக்கல. இப்ப ஜாங்கா அந்த இறந்து போனவனுடைய பேக்கை செக் பண்ணி பார்க்க அதுல டேங்கோடைய கடையில இருந்து சில பொருளுங்களை வாங்கிட்டு வந்தாங்கல்ல, அந்த பொருளுங்க இருக்கு. அந்த பொருளுங்க மேல டேங்க் வேலை செய்யற சூப்பர் மார்க்கெட்டோடைய பேருமே இருக்கு. இதை பார்த்த ஜாங்கோ அங்க போய் விசாரிச்சா ஏதாச்சும் விஷயம் தெரியலான்னு சொல்லி அந்த இடத்துக்கு கிளம்புறாரு. ஒரு பக்கம் வீட்டுல ஹீரோவை காட்ட, ஹீரோ நைட்டு ஃபுல்லா தூங்காம இன்னமும் முடிச்சிட்டு தான் இருக்கு. அலாரம் அடிச்சதும் அவன் எழுந்து, ஐயோ லேட் ஆயிடுச்சு, நான் சீக்கிரம் கிளம்பணுமேனு சொல்லி அவசர அவசரமா அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். போன கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோவுடைய பாஸ் இவனுக்கு கால் பண்ணி, இவங்களுடைய சூப்பர் மார்க்கெட்ல ஒரு லேடி வேலை செய்வாங்க, அந்த லேடிக்கு உடம்பு சரியில்லாததுனால அவங்களுடைய ஷிஃப்ட்டையும் சேர்த்து ஹீரோவையே பார்க்க சொல்றாரு. ஹீரோவும் இப்ப முடியாதுன்னு சொன்னானா இவன் மேல சந்தேகம் வந்துடும்ல, அதனால வேற வழி இல்லாம பயந்து பயந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு கிளம்பி போறான். அதே நேரம் ஜாங் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து சிசிடிவி ஃபுட்டேஜை கேட்டு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அங்க வந்த 2 பசங்க ஜாங் கிட்ட லைட்டர் இருக்கான்னு கேட்க, ஜாங்கோ என்ன பார்த்தா என்ன சிகரெட் பிடிக்கிற மாதிரி இருக்கா, லூசு பசங்களா கிளம்புகடான்னு சொல்லி நெக்லா பேசுறாரு. அவனுங்கள ஒருத்தன் அமைதியா போயிடுறான். ஆனா ஒருத்தன் மட்டும் ஜாங் கிட்ட கொஞ்சம் நெக்லா பேச ஆரம்பிச்சிடறான். அப்ப ஜாங்கு கூட வேலை செய்யற போலீஸ் ஆபீசர் சிசிடிவியோட ஹார்ட் டிரைவ்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வெளியே வராரு. ஜாங் அவர்கிட்ட, என்ன ஹார்ட் டிரைவ்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணியாச்சா, சரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பலாம், இந்த 2 பொடி பசங்களையும் தூக்கி வண்டியில போடுன்னு சொல்லிட்டு அவனுங்களை தூக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பி போயிடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த 2 பசங்களுக்கும் பெருசா எந்த தண்டனையும் கொடுக்காம சின்னதா ஒரு வார்னிங்கோட அனுப்பிச்சு வச்சிடறாங்க. அந்த டைம்ல ஜாங்கோ சூப்பர் மார்க்கெட்டோட சிசிடிவி ஃபுட்டேஜ்களை தான் பார்த்துட்டு இருக்காரு. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல கடையில நடந்த எல்லா விஷயமுமே இருக்கு. இதெல்லாம் பார்த்த ஜாங்கோ நேரா சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து, நேத்து நைட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தான்ல அந்த பையனுடைய பேர் என்ன, அவனுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாம் கொடுங்கன்னு சொல்லி கேட்க, அந்த டைம்ல கரெக்டா ஹீரோவும் வந்துடுறான். அந்த கடையில இருந்த ஆளும், தோ இவன் தான் சார், இவனுடைய பேரு டேங்க், இவன் தான் நேத்து வேலை செஞ்சுட்டு இருந்த பையன்னு சொல்ல, ஜாங்கோ ஹீரோ வெளியே கூட்டு போய் பேச ஆரம்பிக்கிறாரு. நேத்து அந்த ஆளு உங்ககிட்ட ரொம்ப மோசமா விரலையெல்லாம் காட்டி நடந்துட்டு இருந்திருக்கான் போலன்னு சொல்லி கேட்க, ஹீரோவும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஜாங் அவங்க கிட்ட, சரி நேத்து அவன் உங்ககிட்ட மோசமா நடந்துட்டு இருந்திருக்கான், உனக்கும் கோவம் கண்டிப்பா வந்திருக்கும், அதனாலதான் அந்த 2 பேரையும் கொலை பண்ண
என்னன்னு சொல்லி கேட்க ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சார் சொல்றீங்க? சரி விடு, நீ பார்க்க கொஞ்சம் நர்வஸா இருக்க மாதிரி தான் இருக்கு. சரி, நேத்து இங்க 2 மணி நேரமா உட்காந்து குடிச்சிருந்திருக்கானுங்க. நைட் டைம்ன்றதால இடம் மொத்தமே கொஞ்சம் அமைதியா இருந்திருக்கும். கண்டிப்பா நீ உள்ள இருந்தாலும் ஏதாச்சும் கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. சரி, அவனுங்க என்ன பேசிட்டு இருந்தானுங்கன்னு ஏதாச்சும் உனக்கு தெரியுமான்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேட்க ஹீரோவும் வேலை செஞ்சுக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சம் கேட்ட விஷயங்களை எல்லாம் சொல்றான். எனக்கு மறதி வியாதி இருக்க ஒரு அம்மா இருக்காங்க, 3 பசங்க இருக்காங்கன்னு சொல்லி அவன் பேசிட்டு இருந்தான் சார்னு சொல்ல ஜாங்கும் சரி அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி ஹீரோவை பார்த்து சந்தேகமா கேட்கிறாரு. ஏன்னா ஜாங் ஆல்ரெடி சிசிடிவி ஃபுட்டேஜ பார்த்துட்டார்ல கடையோடது, அதனாலதான் சந்தேகத்தோட கேட்டுட்டு இருக்காரு. ஹீரோவும் திருன்னு முடிச்சுட்டு உட்காந்து இருக்கான். ஏன்னா அதுக்கப்புறமா தானே சுத்தி எடுத்து பாஸ்கெட் எடுத்துட்டு போலாமான்னு கேட்கறதா இருந்திருப்பான். இப்ப அதை சொன்னா கண்டிப்பா மாட்டிப்பான். அதனால என்ன செய்யறதுனே தெரியாம உட்காந்துட்டு இருக்கா. இப்ப ஜாங் கூட வேலை செய்யற போலீஸ் ஆபீசர் இருப்பார்ல, அவரு டக்குன்னு வந்து அங்க ஒரு முக்கியமான விஷயத்த ஜாங் கிட்ட சொல்றாரு. ஹீரோ ஒரு ஆளை கொலை பண்ணால, அந்த ஆளு பேர் ஆக்சுவலா கிம். அந்த கிம்மோ வயசானவரும் அன்னைக்கு நைட் ஏதோ ஒரு பிரச்சனைக்காக ஆர்குமெண்ட் பண்ண போய் கிட்டத்தட்ட கை கலப்புல முடிஞ்சிருக்கு. அந்த வயசானவர் கையில கல்ல வச்சுட்டு அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருந்திருக்காரு. இப்படி இவங்க 2 பேரும் சண்டை போடுற விஷயத்த அங்க ஒரு ஆள் பார்த்திருக்கான். அந்த ஆள் சொன்னதை வச்சுதான் இப்ப இவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. இதை வச்சு இவங்க அசியூம் பண்ணிருக்கிறது என்னன்னா, அந்த வயசானவர் கையில கல் இருந்துச்சுல, அந்த கல்லை வச்சு இவர் முதல்ல கிம் அடிச்சு இருக்கணும். அதுக்கப்புறம் கிம் அவருடைய ஸ்பீக்கர் பாக்ஸை வச்சு இந்த வயசானவர் அடிச்சிருக்கணும். ஏன்னா அந்த ஸ்பீக்கர் பாக்ஸ்ல அந்த வயசானவருடைய பிளட் இருந்திருக்கு. இதை வச்சு 2 பேரும் ஒருத்தர் மாறி மாறி அடிச்சுட்டு தான் செத்து போயிருக்கானுங்கன்ற விஷயத்தை இப்ப வந்து போலீஸ் ஆபீசர் ஜாங் கிட்ட சொல்றாரு. இதை கேட்டுட்டு இருந்த ஹீரோக்கு அப்பாடா கேஸ் ஏதோ வேற பக்கம் போகுதுன்னு சொல்லி கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. சரி, அப்படின்னா ஜாங் தான் சூப்பர் மார்க்கெட்டோட சிசிடிவி ஃபுட்டேஜ பார்த்தார்ல, அதுல கண்டிப்பா அவரு ஹீரோ சுத்தி எடுத்ததை பார்த்திருக்க முடியும். அப்படி இருக்கும்போது எதுக்காக அவர் சந்தேகத்தோட கேட்கணும்னு யோசிச்சீங்கன்னா, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல கரெக்டா ஹீரோ சுத்தி எடுத்து அவனுடைய பாஸ் கிட்ட கேட்கற அந்த டைம்ல ஒரு வந்து கேமரா முன்னாடி உட்காந்து அந்த இன்சிடென்ட்டையே மறைச்சிருக்கும். அதனாலதான் ஜாங் அந்த இடத்துல இவனுடைய வாயில இருந்து என்ன நடந்துச்சுன்னு வாங்கணும்னு சொல்லி சந்தேகமா கேட்டிருப்பாரு. ஆனா ஹீரோவுடைய நல்ல நேரம் அந்த போலீஸ் ஆபீசர் குறுக்க வந்ததால இவன் தப்பிச்சுக்கிட்டான். இப்ப ஜாங்கும் கூட வேலை செய்யற போலீஸ் ஆபீசரும் கார்ல போய்கிட்டு இருக்காங்க. அந்த கூட வேலை செய்யறாருல அந்த போலீஸ் ஆபீசரோட பேரை நான் இது வரைக்கும் சொல்லல. அவருடைய பேரு யாங். ஜாங் அவர்கிட்ட கேஸ் விஷயமா ஒரு பையன் கிட்ட விசாரிச்சுட்டு இருக்கேன். அந்த பையன் முன்னாடியே வந்து கேஸ பத்தின எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரி இன்னொரு தடவை பண்ணாதன்னு சொல்லி சின்னதா ஒரு அட்வைஸ் பண்றாரு. அதே நேரம் இன்னொரு பக்கம் ஹீரோ வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கும் போது அந்த கொலை நடந்துச்சுல, அந்த இடத்துல நிறைய சிசிடிவி கேமராவை பிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை ஹீரோவும் பார்த்துட்டு போறான். ஒரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த இறந்து போனார்ல வயசானவர், அவருடைய ஒய்ஃபை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அப்பதான் எல்லாருக்குமே ஒரு விஷயமே தெரியுது. அந்த வயசான ஆளு ஒரு நாள் வீட்டுக்கு கிம் அவருடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்காரு. நாட்கள் போக போக கிம் அந்த வயசானவருடைய பையன்கிட்டயும் அவருடைய ஒய்ஃப் கிட்டயும் ரொம்ப நல்லாவே நடந்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா அவங்களுடைய ஹஸ்பண்ட் அந்த வயசானவர் அந்த மாதிரி கிடையாது. ரொம்பவும் குடிச்சிட்டு எப்பவுமே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. அதனாலேயே என்னமோ இவங்க 2 பேருக்குள்ளயும் ஒரு இல்லீகலான அஃபேர் வந்திருக்கு. இந்த விஷயத்தை எல்லாம் இப்போ போலீஸ் கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் ஜாங் அவங்க கிட்ட அப்படின்னா உங்களுடைய ஹஸ்பண்டை டைவர்ஸ் பண்ணிட்டு உங்க ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணிட்டு இந்த ஊரை விட்டு போலான்னு இருந்திருக்கீங்கன்னு கேட்க அவங்களும் ஆமான்னு ஒத்துக்கிறாங்க. இதை வச்சு மத்த போலீஸ் எல்லாருமே அவ்வளவுதான் கேஸ் முடிஞ்சு, இந்த பிரச்சனைக்காக தான் ஒருத்தனை மாறி மாறி அடிச்சுட்டு செத்துருக்கானுங்கன்னு சொல்லி முடிவே பண்ணிடுறாங்க. ஆனா ஜாங் அதை நம்புறதா இல்ல. ஏன்னா கிம்மோடைய ஸ்பீக்கர்ல அந்த வயசானவருடைய பிளட் இருந்திருக்கு. ஆனா அந்த வயசானவர் அந்த கல்லை வச்சுதான் கிம் அடிச்சிருக்கணும்னா அந்த கல்லுல பிளட் இல்லையே. அப்படின்னா அந்த வயசானவர் தான் கிம்ம கொலை பண்ணாருன்றதுக்கான எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்ல. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி கேஸ் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அது மட்டும் இல்லாம அந்த கிம்மோடைய ஃபேஸ பார்க்கும்போது எனக்கு எங்கேயோ பார்த்தா மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஜாங் மறுபடியும் ஹீரோ வேலை செய்யற அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து பபிள் கம் வாங்குற மாதிரி ஹீரோ கிட்ட சின்னதா ஒரு பேச்சு கொடுத்துட்டு இருக்காரு. இந்த பபிள் கம் இருக்குல்ல, இத நீ மென்னுகிட்டு இருக்கும் போது உன்னையே அறியாம சில டைம் பபிள் சுடுவ, அந்த மாதிரி தான் கொலை பண்றது, நம்மளே அறியாம சில நேரங்கள்ல அது நடக்கிற விஷயம் தான் சொல்லி ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஹீரோக்கு இதெல்லாம் எதுக்காக நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்காருன்ற விஷயம் புரியல. ஆனா இதை வச்சே ஜாங்குக்கு ஹீரோ மேல ஒரு சந்தேகம் இருக்குன்ற விஷயம் நமக்கு புரியுது. எப்படியா அன்னைக்கு நைட்டு ஹவான் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து ஹீரோ கிட்ட ஏன்டா உனக்கு என்னதான்டா பிரச்சனை, கால் பண்ணா அட்டன் பண்ண மாட்டேன், மெசேஜ் பண்ணா ரிப்ளை பண்ண மாட்டேன்னு கேட்க ஹீரோவும் நான் சொல்ல மறந்துட்டேன், என் போன் உடஞ்சிருச்சுடா, சரி நீ எதுக்காக கொஞ்ச நாளா காலேஜுக்கு வரலன்னு கேட்க ஹீரோவும் ஃபேமிலி பிரச்சனைன்னு சொல்லி போய் சொல்லிடுறான். அப்ப ஹவான் ஹீரோ கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றான். ஆமா, இங்க பக்கத்துல 2 கொலை நடந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன், அதுல ஒரு வேடிக்கையான விஷயத்த உங்ககிட்ட சொல்றேன் கேக்குறியா? அந்த கேஸை விசாரிக்கிற டிடெக்டிவ் நேத்து காலேஜுக்கு வந்து என் கிட்டயும் அன்னைக்கு நைட்டு நீ எங்க இருந்தன்னு எங்க கிட்ட கேட்டாரு. அதுக்கப்புறம் நிறைய கேள்விங்க கேட்டாரா. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் உன்னதான் கொலைகாரன் நினைச்சிட்டு இருக்காரு போல. உன்னையெல்லாம் ஒருத்தர் கொலைகாரனா நினைக்கிறாருன்னா எவ்வளவு காமெடியான விஷயம் பாருன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் 2 பேருமா கடைக்கு போயிட்டு நல்லா ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டு அந்த கடையிலே கொஞ்ச நேரம் மட்டையாயிடுறானுங்க. இப்படியே கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஹீரோ அந்த கிம்ம கொலை பண்ணால அந்த ஆளுடைய விஷயத்துல போலீஸ் ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த ஆளுடைய டிஎன்ஏ அனலைஸ் பண்ணி பார்த்ததுல அந்த ஆளுடைய பேரு கிம் கிடையாது, ஏபுயல்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. இவன் 2009ல இன்சூரன்ஸ் பே அவுட்டுக்காக ஒரு ஃபேமிலியை கொலை பண்ணிருக்கான். அது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான கொலைகளையும் பண்ணிருக்க ஒரு சைக்கோபாத் சீரியல் கில்லர் தான் இந்த கிம். இவனை போலீஸ் ரொம்ப காலமா தேடிட்டு இருந்திருக்காங்க போல. இந்த ஒரு காரணத்தால தான் ஜாங்குக்கு இவனுடைய ஃபேஸை எங்கேயோ பார்த்தா மாதிரியே இருந்திருக்கு. இந்த விஷயம் நியூஸ்ல பரவுது. இதை ஹீரோவும் பாக்குறான். ஹீரோ இதை பார்த்ததுக்கு அப்புறமா
அப்புறமா தான் இவன் கொலை பண்ண ஒரு ஆள் இன்னசென்ட் கிடையாது, ஒரு சீரியல் கில்லர்ன்ற விஷயம் புரிய வருது. அதனாலயே என்னமோ ஹீரோ வீட்டுக்கு போயிட்டு அன்னைக்கு நைட்டு ரிலாக்ஸா படுக்கிறான். அப்ப கனவுல ஹீரோ கொலை பண்ண அந்த ஆளு கிம் ஹீரோ கிட்ட பேசுற மாதிரி இருக்கு. ஆனா ஹீரோ இந்த தடவை அவனை பார்த்து பயப்படல, நேரா அவனுடைய கழுத்தை பிடிச்சி இன்சூரன்ஸ் பே அவுட்டுக்காக ஒரு ஃபேமிலியை கொலை பண்ண கொலைகாரன்டா நீ. ஹைக்குக்காக போய்கிட்டு இருந்த சின்ன பசங்களை கொலை பண்ணி அங்கேயே புதைச்சிருக்க, நீ ஒரு சைக்கோ பாத்திரா, உன்னை கொலை பண்ணதுல தப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த கிம்முமே எனக்கு வீட்டுல ஒரு அம்மா இருக்காங்க, எனக்கு 3 பசங்க இருக்காங்கன்னு சொல்லி சென்டிமெண்டா பேசிட்டு இருக்கான். ஆனா ஹீரோ அதுக்கெல்லாம் மயங்காம அவனுடைய கழுத்தை பிடிச்சி நெரிச்சுக்கிட்டே இருக்கான். அப்ப அந்த கிம்மு கொலை பண்ண ஆளுங்களுடைய கையெல்லாம் வந்து அவனை எங்கேயும் இழுத்துட்டு போற மாதிரி இருக்கு. இப்படி ஒரு கனவை கண்டு அடுத்த நாள் காலையில எழுந்து வழக்கம் போல வெளியே கிளம்பி போறான். இந்த தடவை எந்த ஒரு பயமோ கவலையும் இல்லாம கிளம்பி போய்கிட்டு இருக்கான். ஏன்னா அவன் கொலை பண்ண ஆளு ஒரு சைக்கோ பார்த்து தானே. அதோட போலீஸ் கிட்டயும் இன்னும் இவன் மாட்டல, அதனால இவனுடைய வாழ்க்கை எப்பவும் போல நல்லா போகுன்ற நம்பிக்கையோட கிளம்பி போறான். ஆனா இதுல ஒரு சந்தேகம் என்னன்னா, ஹீரோ விட்டு வந்தா அந்த சுத்தி எங்க? அந்த சுத்தி போலீஸ் கிட்ட கிடைச்சிருந்தா கண்டிப்பா கைரேகையை வச்சு ஹீரோவை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனா இன்னமும் போலீஸ் ஹீரோவை கண்டுபிடிக்கல அப்படின்னா அந்த சுத்தி இன்னமும் போலீஸ் கிட்ட கிடைக்கலன்னு தான் அர்த்தம். அப்படி அந்த சுத்தி எங்க தான் போயிருக்கோன்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டு இருக்க அந்த நேரத்துல இப்ப அன்னைக்கு நைட்டு கண் தெரியாத ஒரு லேடி வந்தாங்கல்ல, அவங்களுடைய வீட்டுல தான் காட்டுறாங்க. அந்த லேடி அவங்க நாய் ரெக்ஸ் கூட விளையாண்டுகிட்டு இருக்க. இப்ப அப்படியே அவங்க வீட்டுல இருக்கிற டேபிளை காட்ட, அந்த டேபிள் மேலதான் ஹீரோ விட்டு வந்த அந்த சுத்தியே இருக்கு. அந்த சுத்தி மேல இப்ப கவர்லாம் சுத்தி இருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது போலீஸ் இந்த சுத்திய கொலை பண்ண இடத்துல இருந்து ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்திருக்காங்க போல. ஆனா எப்படி இது இவங்களுடைய வீட்டுக்கு வந்துச்சுன்னு தான் தெரியல. இதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க, அதை பார்த்து நான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிறேன். அப்படியே மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, புதுசா பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த எபிசோட்ல உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.